அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தோம் என்னடா நடக்கும் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் இரு பக்கமும் சரியான ஒரு தகவலே இல்லை. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் நீங்கள் ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டொனால்ட் ட்ரம்ப்புடைய பதவி பறிபோக போகுது. டொனால்ட் ட்ரம்ப் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அந்த நாட்டு காங்கிரஸ் அரசாங்கம், இந்த எதிர்கட்சியும் சரி, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு எதிரான முக்கியமான பல தீர்மானங்கள் அந்த மக்கள் கொண்டு வரதுக்கு தயாராகிறாங்க. இந்த சிச்சுவேஷன் நிகழ்றதால இப்போ இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். ஈரான்ட கையை காலை பிடிச்சி சரி எப்பா ஏதாவது அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? அரகாச்சி வெளியே போ. அரகாச்சி யாருக்கு? அப்பாஸ் அரகாச்சி, Foreign Minister. Just moment ago, Iran's revolutionary guard and mobiles in its calls against Khalibaf and Arghachi, demanding they submit their resignations after the agreement Trump conditions. இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக ரிசைன் பண்ணுமாறு ஒரு குழு பார்த்தீங்கன்னா சிலர் குறிப்பாக ஐஆர்ஜிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர், ரெவல்யூஷனரி கார்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் கூச்சலில் இறங்கிட்டாங்க. நேற்று நைட்டிலேருந்து இந்த சம்பவம் கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது தெஹ்ரானில் சில பகுதிகளில். ஏன்னா இவங்க பதவி விலகுங்க, நீங்கள் எப்படி ட்ரம்புக்கு ஆதரவு அளிப்பீங்க, நீங்கள் எப்படி அவங்க சொல்கிறதுக்கு கட்டுப்படுவீங்க, உடனே நீங்கள் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி மக்கள் பிரச்சனை ஆகிட்டாங்க. என்னடே அமைதியான நிலைமை வரட்டும், கொஞ்சம் இருங்கப்பா ஏய். ஆனால் இன்னொரு பக்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈரானும் ஏதோ சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? முஹர்ரம் மாதம் ஷியாக்களுக்கு மிகவும் ஒரு நல்ல இதான பிரபல்யமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முஹர்ரம் மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இவருடைய ஆயத்துல்லா அலி கொமைனி, ஷஹீதாக்கப்பட்ட ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களுடைய ஜனாசாவை மஷஹட்டில் தான் அவருடைய அந்த இறுதி இதுகளை நடத்த போகிறாங்க, ஜனாசா நல்லடக்கத்தையும். ஏன்னா ஷியாக்களுடைய அந்த இது வேறு. இப்போ சாதாரணமாக நம்ம சும்மா நார்மலாக ஜனாசா அன்னைக்கே மூத்தாயினா அடுத்த அன்னைக்கு அடக்கி விட்டு போயிடுவாங்க சுன்னஹா பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள். ஆனால் ஷியாக்கள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஜனாசா அந்த இதில் மஷட்டில் இல்லைன்னா அந்த இதில் நஜஃபில் கொண்டு போய் அடக்கிறது தான் அவங்களோட அந்த இதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய அது அடுத்து கல்லறை கட்டுவாங்க. இப்போ கிறிஸ்தவ ஒருத்தர் இறந்தாருன்னா எப்படி கல்லறை கட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த ஷியாவுலையும் பார்த்திங்கன்னா கல்லறை கட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வேலைகள் இருக்குது. முஹர்ரம் மாதம் வருது, அதனால் ஈரானும் இந்த நேரத்தில் யுத்தமெல்லாம் வச்சுக்கிட்டு சரி வராது, இந்த முஹர்ரம் மாதம் முடியும் வரைக்குமாவது கொஞ்சம் ஏதோ போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 60 நாள் டீலையும் ஓகே சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி இருக்குது. ட்ரம்புக்கு இன்னும் கொஞ்சம் போனிச்சேன்னா நெரிச்சிருவாங்க. ரொம்ப மோசமான நிலைமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் வாழ்க்கைத்தோட முடிஞ்சு போச்சு. இதை முடிக்கலைன்னா ட்ரம்புடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில ட்ரம்புக்கு ஒரு பக்கம் திண்டாட்டம். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஈரானுக்கு சொம்பு தூக்குறவங்க, இந்த இஸ்ரேலுக்கு சொம்பு தூக்குறவங்க, இல்லை அமெரிக்காவுக்கு கொடை பிடிக்கிறவங்க,
இது நான் சொல்ல போகிறது செய்தி. நான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட், அமெரிக்காவுக்கு சப்போர்ட், அவனுக்கு சப்போர்ட், இவனுக்கு சப்போர்ட், நீ எல்லாம் முஸ்லீமாடா, நீ அப்படிறா மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் நியூஸ் சொல்கிறேன். நான் நியூஸ் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு கிடைக்கிற நியூஸை. உங்களுக்கு இந்த என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளட்டும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறேன், கிடைக்கக்கூடிய நியூஸை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான். நான் ஈரானுக்கு சப்போர்ட்லாம் இல்லை, அவனுக்கு சப்போர்ட், இவனுக்கு சப்போர்ட், நீ எல்லாம் மனுஷன்டா, நீ எல்லாம் முஸ்லீமாடா, நாங்கடா அல்ல. அதே மாதிரி இந்த சொம்பு தூக்குறவங்க என்றைக்கும் சொம்பு தூக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள மாற்ற முடியாது, திருத்தவும் முடியாது. அது எல்லா பக்கமும் இருக்குது. நடக்கிற நிலைமை என்ன, பாதிப்பு யாருக்கு? சரி, இது ஒரு முடிவுக்கு தான் வரட்டுமே, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்களேண்டா அப்படின்ற நிலைமையில மக்கள் இருக்குது. அதுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து அதுக்குள்ளேயும் வந்து அரசியல் பேசுறானுங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். How confident are you that there will be a signing this weekend? Because you have come close to sealing a deal, but at the last minute it has fallen apart. And it'll be soon, maybe this weekend. And has the Supreme Leader approved this deal, sir? I understand the answer is yes. And when this deal is signed, is the United States going to immediately lift the blockade? Yes, that's true. That's part of the deal. And just and one. You'll have oil prices dropping like a rock. And sir, have you actually secured an agreement on the discussions about the nuclear material and the nuclear negotiations? Yes, conceptually on that, and nobody's getting close to it because it's buried under a mountain, basically. There's B-2 bombers. But has Iran committed to not pursuing a nuclear weapon, or will there be more negotiations on that down the line? They will not have a nuclear weapon. They've agreed to that. There will be no, which is the whole reason, which is a big part of the reason. Is that going to be in your agreement, sir? They will not only not have, they will not purchase, develop in any way, any shape, in any way, shape, or form a nuclear weapon. They will not have a nuclear weapon.